வணக்கம். தமிழ்நாட்டுல இப்போ கேஸ் சிலிண்டருக்கு பெரிய தட்டுப்பாடு வந்திருக்காமே. உங்க வீட்டுக்கும் சிலிண்டர் வராதா? இந்த மாதிரி நிறைய செய்திகளை பார்த்து நீங்களும் குழப்பத்துல இருந்தீங்கன்னா, நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இந்த தட்டுப்பாடு உண்மையா இல்லையா? இதனால நமக்கு என்ன பாதிப்பு? வாங்க எல்லாத்தையும் பத்தி இப்போ தெளிவா பார்க்கலாம். இனிமே தமிழ்நாட்டுக்கு கேஸ் சிலிண்டரே வராதா? இந்த மாதிரி ஹெட்லைன்ஸை பார்த்து நம்ம எல்லாருக்குமே ஒரு சின்ன ஷாக் இல்லையா? ஆனா உண்மையிலே தமிழ்நாட்டுக்கு சிலிண்டர் சப்ளை மொத்தமா நின்னுடுச்சா? அதுதான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இல்ல அப்படியெல்லாம் இல்ல. பிரச்சனை இருக்கு. ஆனா, நாம நினைக்கிற மாதிரி நம்ம வீட்டு சிலிண்டர்கள்ல இல்ல. இந்த தட்டுப்பாடு முழுக்க முழுக்க 19 கிலோ கமர்ஷியல் சிலிண்டர்களுக்கு மட்டும்தான். அதாவது ஹோட்டல்கள், டீ கடைகள் இந்த மாதிரி வியாபார இடங்கள்ல பயன்படுத்துற அந்த பெரிய சிலிண்டர்கள்ல தான் பிரச்சனை. அப்போ எப்படி திடீர்னு இந்த தட்டுப்பாடு வந்துச்சு? இதுக்கு பின்னாடி என்னென்ன காரணங்கள் இருக்கு? வாங்க அதத்தான் முதல்ல பார்க்க போறோம். முதல்ல ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கலாம். இங்க பாருங்க, இடது பக்கம் நீல நிறத்துல இருக்கிற இந்த 19 கிலோ சிலிண்டர் தான் கமர்ஷியல் சிலிண்டர். ஹோட்டல்கள்ல இதைத்தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ தட்டுப்பாடு இதுக்கு தான். வலது பக்கம் சிவப்பு நிறத்துல நம்ம பார்க்குற இந்த 14 கிலோ சிலிண்டர் தான் நம்ம வீட்டுக்கு வர்றது. இதுக்கு இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, சப்ளை ஸ்டேபிளா இருக்கு. சரி, இந்த தட்டுப்பாட்டுக்கு என்னதான் காரணம்? இதுக்கு முக்கியமா 3 காரணங்கள் சொல்லப்படுது. ஒன்னு, சர்வதேச அளவுல நடக்கிற சில பிரச்சனைகளால கச்சா எண்ணெய் விலையில ஏற்பட்டிருக்கிற தாக்கம். இதனால 19 கிலோ சிலிண்டர் உற்பத்தியை குறைச்சிருக்காங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இந்தியன் ஆயில் நிறுவனமே கமர்ஷியல் சிலிண்டர் சப்ளையை தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்கு. ஹோட்டலுக்கு சிலிண்டர் இல்லனா நமக்கு என்னப்பா அப்படின்னு நினைக்க தோணும் இல்லையா? ஆனா இந்த பிரச்சனை ஹோட்டலோட நிக்காது. இது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி நம்ம எல்லாரையும் எப்படி பாதிக்க போகுதுன்னு தான் இப்ப பார்க்க போறோம். நிலைமையோட சீரியஸ்னஸ் புரியணும்னா தமிழ்நாடு ஹோட்டல் சங்கத்தோட இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் போதும். இதே நிலைமை தொடர்ந்தா இன்னும் 2-3 நாள்ல நாங்க ஹோட்டல்களை மூட வேண்டியிருக்கோம். யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு. இதோட பாதிப்பு இப்பவே தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. நிறைய ஹோட்டல்ஸ் மூடப்படுற அபாயத்துல இருக்கு. சில பெரிய ரெஸ்டாரண்ட்கள்ல அவங்க மெனுவையே குறைச்சிட்டாங்க. இது இப்படியே போனா கண்டிப்பா சாப்பாட்டோட விலை ஏறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதனால தான் ஹோட்டல் உரிமையாளர்கள் தங்களையும் ஒரு அத்தியாவசிய சேவையா அறிவிச்சு தடையின்றி கேஷ் கொடுக்கணும்னு அரசாங்கத்துக்கிட்ட கேக்குறாங்க. சரி, இவ்ளோ பெரிய பிரச்சனை நடக்கும்போது நம்ம அரசாங்கமும் அதிகாரிகளும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வாங்க அதை பார்க்கலாம். நீங்க இங்க பாக்குற மாதிரி மாநில அரசு, மத்திய அரசு, எதிர்க்கட்சிகள்னு யாரும் சும்மா இல்ல. ஒவ்வொருத்தரும் அவங்க பங்குக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம முதல்வர் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்காரு. மத்திய அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்கு. அதே சமயம் இந்தியன் ஆயில் நிறுவனம் மருத்துவமனைகளுக்கு முன்னுரிமை கொடுப்பதா சொல்லியிருக்காங்க. சோ ஒரு டீம் எஃபர்ட் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி தட்டுப்பாடு வரும்போது எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். கவர்மெண்ட் ஒரு கிளியர் பிளான் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு, அதுக்கப்புறம் கல்வி நிறுவனங்களுக்கு. இது ரொம்ப சரிதானே? ஏன்னா மருத்துவ சேவைகளும் மாணவர்களோட படிப்பும் எந்த காரணத்துக்காகவும் தடைபடக்கூடாது. இதுக்கப்புறம் தான் மற்ற எல்லா பிசினஸ்க்கும் சப்ளை. சரி, இதெல்லாம் பிசினஸ் பத்தினது, ஹோட்டல்ஸ் பத்தினது. இப்போ நம்ம எல்லாருக்கும் மனசுல இருக்கிற அந்த முக்கியமான கேள்விக்கு வருவோம். நம்ம வீட்டு கேஸ் சிலிண்டர் கதை என்ன? அதுக்கு ஏதாவது ஆபத்தா? அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். 20 நாட்கள். இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் இப்போதைக்கு நம்ம வீட்டு சிலிண்டர் சப்ளையோட நிலைமை. ஆமாங்க, இப்போதைக்கு நம்ம தமிழ்நாட்டுல அடுத்த 20 நாளைக்கு தேவையான வீட்டு உபயோக சிலிண்டர்கள் ஸ்டாக்ல இருக்கு. அதனால உங்க வீட்டுக்கு வர்ற சிலிண்டர் பத்தி இப்போதைக்கு எந்த பயமும் வேண்டாம். நீங்க யாரும் பதட்டப்பட தேவையில்லை. இதோ இன்னொரு ஆறுதலான செய்தி குறிப்பா சென்னையிலிருந்து வந்திருக்கு. அம்மா உணவகங்கள்லயும் எரிவாயு மயானங்கள்லயும் எந்த தட்டுப்பாடும் இல்லைன்னு சென்னை மாநகராட்சி ஆணையர் சொல்லியிருக்காரு. அதாவது ரொம்ப முக்கியமான அத்தியாவசிய சேவைகள் எதுவுமே பாதிக்கப்படல. இந்த மாதிரி ஒரு நெருக்கடி வரும்போது தற்காலிகமா சமாளிக்கிறத விட இதிலிருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோங்கிறது தான் முக்கியம். எதிர்காலத்துல இந்த மாதிரி ஆகாம இருக்க என்ன பண்ணலாம், அதை பத்தி தான் கடைசியா பார்க்க போறோம். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நம்ம முதலமைச்சர் பிரதமருக்கு எழுதின லெட்டர்ல வெறும் கேஸ் சிலிண்டர் கொடுங்கன்னு மட்டும் கேட்கல. இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும், வேற மாற்று வழிகள் செஞ்சு தரணும்னு கேட்டிருக்காரு. இது ஒரு நல்ல தொலைநோட்டு பார்வை. அப்போ என்ன மாற்று வழிகள்? முதல்வரோட கடிதத்துல தமிழ்நாட்டுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மின்சாரம், அதாவது கரண்ட் சப்ளை பண்ணுங்கன்னு கேட்டிருக்காரு. யோசிச்சு பாருங்க, கேஸ் இல்லைன்னா எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணலாம். ஒரே ஒரு எரிபொருளை மட்டும் நம்பி இருக்கிறது எவ்வளோ பெரிய ரிஸ்க் அப்படிங்கிறத இந்த பிரச்சனை நமக்கு நல்லாவே புரிய வச்சிருக்கு. சோ கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த நெருக்கடி நமக்கு கத்துக் கொடுத்த பாடம் இதுதான் வச்சுக்கிட்டா நம்ம பிசினஸ்களுக்கு கேஸை மட்டுமே நம்பி இல்லாம நிலையான மத்த மாற்று எரிசக்திகள் மேல முதலீடு செய்ய வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இதை பத்தி யோசிங்க.